ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 22ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராசிரம தினம் என்று பார்த்தால் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 7/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/8/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெற்ற பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் எந்தவித தடையும் இல்லாமல் கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிவடையும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். நீண்ட நாளாக மனதை வாட்டி வந்த கவலைகளுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நண்பர்கள் புதியதாக அறிமுகமாவார்கள். இதனால் நட்பு வட்டம் உங்களுக்கு பெருகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இன்றைக்கி நடக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்ததுன்னா கண்டிப்பாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பும், வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. நீண்ட நாளைய குடும்ப பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு கண்டிப்பாக அடையும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசாதீங்க, அளவந்து பேசுங்க. யாருடனாவது நீங்கள் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக யோசித்து பேசுவது மிகவும் நல்லது. அடுத்துள்ள பற்றி தயவுசெய்து விமர்சனம் பண்ணாதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போட வேண்டாம். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிக்கும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தேடிக்கொண்டிருந்த முதலீடு கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டத்தை கண்டிப்பாக தீட்டுவீங்க. அதன்படி நடக்க முற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஆன்மீக பணிகளில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் பண்ணுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாக அவர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தடைகளாக இருந்தாலும் இன்று விலகக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி வரும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்கள் பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களை ஆதரிப்பார்கள். விட்டு போன தடைப்பட்ட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று நடைபெறும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் போன தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நீண்ட கால மனதில் திட்டமிட்ட முயற்சிகள் இன்றைக்கி செயல் வடிவமாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக வேலை தேடிக்கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அறியும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணுங்க. யாரிடமுமே அவசரப்பட்டு எதுவுமே தயவு செய்து பேசிடாதீங்க. வியாபார பணிகளில் உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். இதனால் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளர்களை தக்க வைப்பது கொஞ்சம் திணறுவீங்க, இருந்தாலும் சரியாகிவிடும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்தவர்களை பற்றி தயவுசெய்து யாரும் விமர்சனம் பண்ணி பேசாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. முடிந்தால் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் முதலாளிகள் இருந்தால் வேலையாட்களிடம் கோவப்படாமல் அன்பாக இருப்பது மிகவும் நல்லது. ரொம்ப சிக்கனமாக இருந்தீங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களுமே வெற்றி அடையும். எல்லா தடைகளுமே நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சகோதர சகோதரி வெளியில் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அனைவரிடத்திலுமே நீங்கள் அன்பாக பேசி இன்று அனைவருடைய பாராட்டையும் மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதாவது தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள், எதையுமே சமாளிக்க முடியுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களை பற்றியும் நண்பர்களை பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் பலம் என்ன பலவீனம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்படுத்துவதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்காலத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு இலக்கை நிர்ணயித்து செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா தயவு செய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.